ஸ்ரீமாத்ரே நமக. மதுரஸ்மிதேன ரமதே மாம்சலகுச்சபாரமந்தகமனேன மத்யே காஞ்சி மனோ மே மனசிஜ சாம்ராஜ்ய கர்வபீஜேன. மந்தகமனேன, மந்தகமனேனா மந்தகதியில் நடக்கக்கூடியவள். மந்தகதினா சோம்பேறியா நடக்கிறான்னு அர்த்தமா? அன்ன நடையில் நளினமாக நடக்கக்கூடியவள். ஏன் அந்த மாதிரி நடக்கிறா? மாம்சல குச்ச பார, இடுப்பு அவளுக்கு மெல்லிய இடை. அந்த மெல்லிய இடையாகப்பட்டது உடம்பினுடைய பூரா பாரத்தையும் தாங்க முடியல, ஒடிஞ்சு விடுற மாதிரி இருக்கான். அதனால இடுப்புக்கு மேல இருக்கிற பாகத்தினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் அவ ரொம்ப மந்தமா மெதுவா நடக்கிறா. நடையே நளினமாக இருக்கிறது. அவ நிக்கிறதே நளினமா இருக்கு. அவ நடக்கிறது அதுக்கு மேல மென்மையாக இருக்கு, மந்தகதியில் இருக்கு அப்படிங்கிறார். இங்க முகர் எப்படி இருக்கா? அவ பாக்கிறதுக்கு மந்தகதியில இருக்கா, நடக்கிறா, நளினமா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா பாக்கிறதுக்கு. அப்படி இருக்கக்கூடியவள் மேற்பார்வைக்கு நிமிர்ந்த அவள் முகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறாள்? மதுரஸ்மிதேன ரமதே. ஸ்மிதம் அப்படின்னாக்க சிரிப்பு. ஸ்மிதனாலே சிரிப்பு, புன் சிரிப்பு. இன்னும் அதுலயே மதுரஸ்மிதேன அப்படிங்கிற வார்த்தையையும் சேர்த்து போடுறார். மதுரஸ்மிதேன அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இனிமையான, ரொம்ப இனிமையான அப்படின்னா மதுரமான அந்த புன்சிரிப்பு அவ்வளவு அழகா இருந்தா. பார்க்க பார்க்க அப்படியே ரமித்தேனா, அதிலேயே நான் ரமித்து விட்டேன், அதிலேயே சொக்கி போயிட்டேன்னு அர்த்தம். நடதான் இப்படி இவ்வளவு நளினமா இருக்கு, மென்மையா அந்த மாதிரி அவர் நடந்துட்டு வரான்னா, சிரிப்பு இருக்கே அது அதை விட சொக்கி போயிடுற மாதிரி இருக்கு. ரமத்தை ரமித்தல் அப்படின்னா சொக்குதல், சொக்கி போதல். இவ்வளவு அழகா இருந்தது. அப்படிப்பட்டவள் அவன் எங்க இருக்கா? அவ எப்படி இருக்கா? எப்படி இருக்கான கர்வ பீஜேன, கர்வமாக இருக்கிறாள். ஏன் கர்வமா இருக்கா? என்ன காரணத்தினால கர்வம் அவளுக்கு அப்படின்னு பார்த்தால், அந்த ஏகாதிபத்திய கர்வத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மன்மதனுக்கே சிருங்கார ரசத்தை, மன்மதனே சிருங்கார ரசத்திற்கு அதிபதி, அவனுக்கே ஆச்சாரியனாக இருந்து அத்தியாபிகாவாக இருந்து அவனுக்கு அந்த ரசத்தினுடைய ருச்சியை இன்னும் அதிகமாக ஊட்டியவள் அம்பாள். அப்படிப்பட்டவளுக்கு கர்வம் இருக்காதான்னு? அப்படிப்பட்ட கர்வம் உடையவள் அவளுடைய இனிமையான சிரிப்பால், இனிமையான தளிர் நடையால் கடினமான மனதை உள்ள பரமேஸ்வரனை இழகச் செய்தாள். இழகச் செஞ்சுட்டு அவரை என்ன பண்ணினா, தன்னுடையவர், தனக்கானவராக ஆக்கின்றதோட இல்லாம அவருடைய இடபாகத்தில் அவருடைய தொடையின் மீது அமர்ந்தாள். இத மன்மதன் பாக்குறான். என்னதான் இவளுக்கு டீச்சர், அவன் சிங்கார ரசத்திற்கு அதிபதி. அப்படி இருக்கும்போது இதை பார்த்துட்டே இருக்கான். ஐயோ இப்படி பாரு, அட்ராக்ட் பண்ணி அவனுடைய இடது தடையிலே போய் உட்கார்ந்துட்டாலே. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? மத்திய காஞ்சி, மத்திய காஞ்சியினுடைய மத்தியில் பரமேஸ்வரனின் இடது தொடையில் பரமேஸ்வரரால் கவரப்பட்டு அவரை தன்னுடையவராக ஆக்கி கொண்டு அமர்ந்திருக்கும் அவரை பார்த்த மனசிஜ சாம்ராஜ்ய, அவருடைய மனசு என்னும் சாம்ராஜ்யத்தின் மீது அமர்ந்தவளை மனதின் மீது கர்வத்துடன் பார்த்தான் மன்மதன். அவனுக்கே, அந்த மன்மதனுக்கே கர்வம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். தரணிமயீம் தரணிமயீம் பவனமயீம் ககன தகன கோத்ருமயீம் அம்புமயீம் இந்துமயீம் அம்பாம் அனுகம்பம் ஆதிமாமீக்ஷே. ஐயீம் ஐயீம் ஐயீம்னு சேர்த்துன்னு வந்திருக்காரு ஒரு வார்த்தைக்கும் நடுவுல. தரணி அப்படின்னா இந்த பூமி, இந்த பிருத்திவி. தரணி அப்படின்னா சூரியன். தா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாத்தையும் தான்னு படிச்சிடக்கூடாது, இல்ல தான்னு படிச்சிடக்கூடாது. தரணின்னு 4th லெட்டர் தா போட்டுட்டால் பிருத்திவி, பூமி. தரணின்னு படிச்சிட்டோம்னா சூரியன். பவனம் அப்படின்னு படிச்சிட்டோம்னா காத்து. பவனம் அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும். பவன சுந்தரா மாருதியை நம்ம ஆஞ்சநேயரை சொல்லுவோம். ககனம் அப்படின்னா ஆகாயம். ககனம் அப்படின்னாக்க ஆகாயம். தகனம்னா தகிக்கிறது. என்ன தகிக்கும்? அக்னி. அப்புறம் ஹோத்ரு, ஹோத்ரும் அப்படின்னா என்னன்னா யாக அதிகாரி. அம்பும் அப்படின்னாக்க ஜலம். இந்தும் அப்படின்னாக்க, இந்துன்னா சந்திரன் எல்லாருக்குமே தெரியும். இந்து வாரம், திங்களை அப்படிதானே சொல்லுவோம். இந்தும் அப்படின்னா சந்திரன். இப்ப எத்தனை படிச்சிருக்கோம்? இப்ப தரணி, தரணி, பவனம், ககனம், தகனம், ஹோத்ரும், அம்பும், இந்தும் பார்த்தோம்னா இப்ப 8 படிச்சிருக்கோம்.
அம்பாம். இந்த 8 மூர்த்தித்துவத்திலேயும் இருக்கிறாள் அம்பாள். இந்த 8 மூர்த்தித்துவத்தையும் வாய்ந்தவளாக இருக்கிறாள் தேவி. அப்ப இத்தனையும் சேர்ந்தவள் அக்ரகண்யா, இத்தனையும் சேர்ந்தவள். அவளுக்கு அக்ரகண்யா அப்படின்னு ஒரு பேர். அக்ரகண்யா சிந்திய ரூபா கலி கல்மஷ நாசினி. இப்பேற்பட்டவள் எதுக்காக வந்திருக்கா? அவ கலி கல்மஷ நாசினி, கலியில் உள்ள கல்மஷங்களை எல்லாம் நாசப்படுத்துவதற்காக அப்படின்னு எது சொல்றது? லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது. இது ஒரு நாமம். அங்க நாம வரும், இனிமே வர வர பார்ப்போம். லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறவாளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவாளுக்கு இது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கலி கல்மஷ நாசினி அப்படின்னு பிரிச்சோம்னா அந்த கலியில் உள்ள கல்மஷங்களை எல்லாம் நாசப்படுத்துவதற்காக அக்ரகண்யா என்னும் ரூபத்தில் சிந்திய ரூபாவாக சிந்திக்கக்கூடிய அந்த உருவத்தில் அவள் இங்கு வந்திருக்கிறாள், வாய்ந்த தேவி. அவளதான் பிருத்திவி, சூரியன், காத்து, ஆகாயம், அக்னி, யாகத்திற்கு அதிகாரி, ஜலம், சந்திரன் அப்படின்ற அஷ்டமூர்த்தித்துவத்தை கொண்டவள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒண்ணு கணக்கு பண்ணிட்டு யார் வந்திருக்கா இங்க? தேவி தேவின்னு சொல்றமே அவ யார்? காமாட்சி அம்பாம் அனுகம்பம் ஆதிமாம் ஈக்ஷே அப்படின்னா ஆதினா முதலாக. இதெல்லாம் முதல்லயே கணக்கு போட்டு இதெல்லாம் நம்ம பண்ணணும். இந்த கலியில இப்படிதான் இருக்கு, இந்த கலி இப்படி முட்டி போயிட்டேதான் வருது, இந்த கலியில் உள்ள கல்மஷங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும், இதையெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? அழிக்கணும் என்பதற்காகவே அவள் முன்னாடியே இதெல்லாம் ஆதிமாம் ஈக்ஷே முன்னாடியே இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு காமாட்சி இங்க வந்திருக்கா. எங்க வந்திருக்கா? கம்பா நதிக்கரையில். அனுகம்பம் ஆதிமாம் ஈக்ஷே கம்பா நதிக்கரையில் அவள் வந்திருக்கா. அப்பேற்பட்டவளை நான் தரிசிக்கிறேங்கிறார். அப்பேற்பட்டவளை நான் தரிசிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன இந்த அஷ்டமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு தாய் அம்பாளுக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லையா. சிவனுக்கும் அந்த மாதிரி அஷ்டமூர்த்தித்துவம் இருக்கு, முருகனுக்கும் இருக்கு, விநாயகருக்கும் இருக்கு. இது எல்லாருக்குமே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இது மாதிரி எது நாம லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது 1000 நாமங்கள், லலிதா திரிசதிங்கிறது 300 நாமங்கள், மூக்க பஞ்சசதிங்கிறது 500 நாமங்கள், ஆர்யா சதகம்ங்கிறது 100 நாமம், 100 ஸ்லோகங்கள். இது மாதிரி வரும் பொழுது இது எங்க சொல்றா இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா இது மாதிரி இவாளுக்கெல்லாமும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் நமக்கு வேணுமோ இல்லையோ. இது எங்க சொல்றான்னா இது ஆர்யா சதகம் மாதிரி ஆர்யா திசதின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதுல 200 இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம 100 தான் படிக்கிறோம், எவ்வளவோ இருக்கு, நமக்கு கிடைக்காததெல்லாம் என்னென்னமோ இருக்குங்கிறா. நாம கிடைச்சிருக்கிற இந்த 500 தக்க வச்சு பாதுகாப்பா பொக்கிஷமா வச்சுட்டு இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணணும். கிடைக்காதத பத்தி எல்லாம் ஐயோ அது இருந்தா நம்ம படிக்கலாமே, அக்கறை பச்சை அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு இருக்கிறத வச்சுட்டு அழகா அதை முறைப்படி நாம பண்ணணும். இது எல்லாமே எங்க கிடைச்சிருக்கு? இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு, சிவனுக்கும் இருக்கு, பிள்ளையாருக்கும் இருக்கு, முருகருக்கும் இருக்கு. அப்படிங்கறதெல்லாம் எதுல சொல்றதுன்னா ஆர்யா திசதியில இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. என்னென்ன வார்த்தைகள்ல இருக்குன்னும் அதுல இருக்கு, நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம், இருக்குங்கிறத மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஷ்டமூர்த்தித்துவத்தை கொண்டவள் அக்ரகண்யா அப்படிங்கிறவள் காமாட்சி. இந்த முன்னாடியே கணக்கு பண்ணி இந்த பூமிக்கு வந்தவள். இந்த பூமிக்கு வந்து கலியில் உள்ள கல்மஷத்தை எல்லாம் போக்கணும்னு சொல்லி வந்தவள். கம்பா நதிக்கரையில் இருக்கவன்னு நான் தரிசிக்கிறேன்னு மூக்கர் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். லீனஸ்திதி முனி ஹிருதய தியானஸ்திமிதம் தபஸ்யதுபகம்பம் வீனஸ்தன பரமேட்டே மீனத்வஜ தந்திர பரம தாத்பர்யம். லீனஸ்திதி முனி ஹிருதயே முனிவர்களின் ஹிருதயத்தில். அப்ப என்ன பண்ணுவா முனிவர்கள்? முனிவர்களுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள ஆத்மாக்குள்ள போகணும் அவன் அப்படின்னா, நித்தியமாக அங்க வாசம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவா முனிவர்கள், யோகிகள் எல்லோரும் இவளையே அம்பாளையே தியானம் பண்ணிட்டு இருப்பா. அம்பாளை ஹிருதயத்துக்குள்ள வச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளும் நித்தியமாக அங்கு வாசம். லீனஸ்திதி முனி ஹிருதயே முனிவர்களின் ஹிருதயத்தில் நித்தியம் வாசம் செய்கிறாள். தியானஸ்திமிதம் தியானம் பண்றா. எப்படி தியானம் பண்றா? அவளும் தியானம் பண்றாளாம், அம்பாளும் இந்த இடத்துல தியானம் பண்றா. எங்க தியானம் பண்றான்னு கொடுக்கறது இப்பதான். தபஸ்யதுப கம்பம். தபஸ்யது யதுப கம்பம். கம்பா நதிக்கரையில் தபஸ் பண்றா. யாரு? அம்பாள். இவளும் தியானம் பண்றா. முனிவர்கள்லாம் அவளுடைய ஹிருதயத்தை வச்சுண்டு அவளை தியானம் பண்றா. இவ என்ன பண்றா? கம்பா நதிக்கரையில உட்கார்ந்து இவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக பண்றா அப்படின்னு பார்த்தா பீனஸ்தன பரமீட்டே. இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரே அஞ்ஞானியா இருக்கா.
எதுக்காக இந்த தவம்? என்ன தவம் பண்றா அப்படின்னா, இங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவதான் கலியில் உள்ள கல்மஷத்தை எல்லாம் நாசம் பண்ணணும்ன்றதுக்கு தானே வந்திருக்கா. அப்ப இங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் பாக்குறா. ஐயோ பாவம், இந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படி ஒரு அஞ்ஞானியா இருக்கே, இதுகளுக்கு ஞானத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக, பீன ஊட்டுவதற்காக, ஞானப்பாலை புகட்டுவதற்காக உட்கார்ந்து அங்க தவம் பண்றா. அவளுக்குதான் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ தவம் பண்றா. அப்படி தவம் பண்ணுபவள் அதை யார் பாக்குறா? அவ பண்ற தவத்தை அப்படின்னா மீனத்வஜ தந்திர பரம தாத்பரியம். அவ அங்க இருக்கிறவள எப்பேற்பட்டவளா இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவ யாருக்கு ஆச்சாரியனாக இருந்தாள் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இப்ப மீனத்வஜன், அப்ப மீன் கொடியோன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். நீங்க வந்து சேர சோழ பல்லவர் பாண்டிய ராஜான்லாம் அந்த ஹிஸ்டரிக்கு போகக்கூடாது. இந்த இடத்துல மன்மதன் தான் மீன் கொடியோன். மீனக்கொடியோன் வந்து மன்மதன். அப்போ யார்? மன்மதனுக்கு தான் இவ ஆச்சாரியனாக இருக்கிறாள், அத்தியாபிகாவாக இருக்கிறா. அந்த மன்மதனினுடைய வித்தை இவள் மன்மதனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வித்தை எப்படி சொல்லிக் கொடுறான்னா பரவலா எவ்வளவு தெரியுமோ அத்தனையுமே மன்மதனுக்கு சிருங்கார ரசத்தினுடைய உச்சத்தின் வரைக்கும் இவர் விளக்குபவளான அந்த தேவி, அந்த காமாட்சி கம்பா நதி கரையில் அமர்ந்து கொண்டு இந்த கலி யுகத்தில் பிறந்திருக்கும் நம்மை போன்றவன்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை விளக்குவதற்காக, விளக்கி ஞானப்பால் புகட்டுவதற்காக அவள் தவம் செய்கிறாள். அப்பேற்பட்டவள் யாருடைய ஹிருதயத்தில் குடியிருக்கிறாள்? முனிவர்களின் ஹிருதயத்தில், யோகிகளின் ஹிருதயத்தில் குடியிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லப்படுகிறது. இது எப்படி இவ வந்து அப்பேற்பட்ட ஒன்ன நான் பூஜை பண்றேங்கிறார். நீ எவ்வளவோ விஷயத்தை எடுத்து நீங்க வந்திருக்க, உனக்கு அது சிம்பிளா தெரியுது, ஆனா எவ்வளவோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி உள்ள உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன், உன்னை நான் பூஜை பண்றேன் அப்படிங்கிறார் மூக்கர். எப்படி பூஜை பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் நாமாக்கள் தான். எத்தனை நாமாக்கள் எது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளா ஒன்னே மாத்திரம் அவர் இந்த இடத்துல கோடி காமிக்கிறார். நவாவரண பூஜையை மாத்திரம் எடுத்துக்கிறார். அதுல சேனாநாயகினா யாருன்னு நமக்கு தெரியும், வாராகி தேவிக்கு 12 நாமாவை சொல்லி பூஜை பண்றார். அதே மாதிரி மந்திரினி ராஜமாதங்கிக்கு 16 நாமாக்களை சொல்லி பூஜை பண்றார். லலிதைக்கு 25 நாமாக்களை சொல்லி பூஜை பண்றார். இப்படி இதெல்லாம் இருக்குங்கிறது நவாவரணத்துல இருக்கு. இந்த மாதிரி பூஜைகளை எல்லாம் செய்து அவ பண்ற அந்த பெரிய அந்த ஞானப்பாலை ஊட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு இவர் கூட துணைக்கி இருக்கார் அப்படிங்கிறத மூக்கர் இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். ஸ்வேதா மந்தர ஹசிதே சாதா மத்யே ச வாங்மனோதீதா சீதாலோச்சன பாதே ஸ்வேதா குஜசீம் நிசாஸ்வதி மாதா. ஸ்வேதா அப்படின்னா என்னன்னா வெள்ளை அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா பொன் குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்வேதா அப்படின்னு பேர் வைக்கிறது உண்டு. வெள்ளை அப்படின்னா அது வெள்ளையான மனதுள்ளவளாக இருக்கணுங்கிற அர்த்தத்துல நினைச்சு வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பேரை வைப்பா. ஆனா அந்த குழந்தை கருப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறவாள்லாம் என்ன சொல்வா, கிருஷ்ணா மாதிரி கருப்பா இருக்கு, வேணா கிருஷ்ணின்னு பேர் வச்சிருக்கலாம், இதுக்கு பேர் ஸ்வேதான்னு பேர் வச்சிருக்கா, வெள்ளைன்னு அர்த்தம். இதுல நாம கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவர் கண்ணங்கரையல்னு கட்டக்கரியாட்டம் ஷட்டி ஆட்டம் இருக்கு, இதுக்கு போய் ஸ்வேதான்னு பேர் வச்சிருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் கிருஷ்ணனை ஒத்த நிறமாக கிருஷ்ணின்னு பேர் வச்சிருக்கலாம்னு அட்லீஸ்ட் பகவானுடைய நேமையாவது சொல்றாள் இல்லையோ, அந்த நாமாவையாவது சொல்லி அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நாமத்தை சொன்னோம் அப்படிங்கறதையாவது கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி கருப்பா இருக்கிற குழந்தை பரவாயில்லையே, ஆனா ஸ்வேதான்னு பேர் வச்சிருக்கா, மனசு வெள்ளையா இருக்கும், அந்த குழந்தைக்கு நல்ல வெள்ளை மனம் படைத்தது, நியாயமா இருக்கும், தர்மத்தோட இருக்கும், நேர்மையா இருக்கும், அப்பேற்பட்ட ஒரு குழந்தை. அப்ப இந்த இடத்துல ஸ்வேதாங்கிறது எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அவள் எப்படி மந்த கதியில் நடந்தாள். அப்ப பார்க்கும் பொழுது அவள் நளினமாக இருந்தாள். அப்படி திரும்பி முகத்தை பார்த்தவுடன் அப்படியே சொக்க வைக்கிற மாதிரி ஒரு புன்சிரிப்பு அப்படின்னு சொன்னார் அங்க 17வது ஸ்லோகத்திலேயே. இப்போ அந்த ஸ்வேதா மந்தர ஹசித்தே அததான் சொல்றார். அந்த ஹசிதம், அந்த புன்னகை இந்த மந்திரகதியில இருந்தது. மந்தர ஹசித்தேனா எப்படி இருந்ததுன்னா, அவள் வாயை லேசா திறந்த உடனே ஸ்வேதா அப்படி முல்லைப்பூவை கோத்து வச்சா மாதிரி வெண்மையான பற்கள் தெரிஞ்சது வெளியில. அந்த புன்னுருவல் போத்த முகத்தோட அவ நிக்கிறது எப்படி, இடுப்பு பாகம் மெல்லியதாக நெளிந்து ரொம்ப மெல்லிசாக இடுக்க சாதா மத்தியே வாங்மனோதீதா, மத்தியே
மத்தியில் உடம்பினுடைய பாகத்தில் மத்தியில் இருக்கக்கூடியது இடுப்பு. அந்த இடுப்பு பாகம் எப்படி இருக்கு? ரொம்ப மெல்லிசா இருக்கு. அந்த பாகத்தினால உடம்பே நெளிந்து 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 நளினமாக காணப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் அவளுடைய மனசுல அப்படியே என்னென்ன சீதா என்னென்ன ஓடுறது? ஸ்ரீதா குச்சசீனி சாஸ்வதி மாதா. அவளுடைய மனசுல என்ன ஓடுறதுன்னா விதவிதமான எண்ண அலைகள் அவளுடைய மனசுல ஓடிட்டு இருக்கு. என்ன ஓடுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சீதா லோச்சனை பார்த்து அப்படி எண்ண அலைகள் ஓடுறது. இவ மனசுல என்ன யோசிச்சுட்டு இருப்பா? ஏன் இப்படி ஒரு மாதிரி யோஜனையோடையே நடந்துட்டு இருக்காளேன்னு பார்த்தாராம். இப்படி யோஜனையோடயே நடக்கிறாளே அம்பாள், எதுக்கு நடக்கிறா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து அவளுடைய கண்ணை பார்த்தாள். சீதா லோச்சனை பார்த்தே. சீதா அப்படின்னு படிக்கணும். இது சீதா சீதா இல்ல, ராமர் சீதை கிடையாது. இது அந்த உச்சரிப்புக்கு வந்துடக்கூடாது. இது ஷீதா. ஷீதல் அப்படின்னா குளிர்ச்சி. அப்ப ஷீதா அப்படின்னா குளிர்ந்த, லோச்சனா பார்வை. லோச்சனா கமல லோச்சனா, மீன லோச்சனி, கமலலோச்சனி, பத்மலோச்சனி, விதவிதமா பேர் வைப்பா இல்லையா? பத்மலோச்சனி, கமல கண்ணை உடையவள் அப்படின்லாம் பேரெல்லாம் என்ன அழகா வச்சிருந்திருக்கா பாருங்க. அததான் நம்ம எல்லாம் என்னென்னமோ சுருக்கி சுருக்கி எப்படியோ கூப்பிட்டு இருக்கோம். சரி, அதை விடுவோம். இப்ப சீதா லோச்சனை பார்த்தே. அப்ப குளிர்ச்சி. அப்ப பாக்குற கண்ணு எப்படி இருந்தது? ஏன் இப்படி நடக்கிறான்னு நிமிர்ந்து பார்த்தாராம். அப்ப புன்னகைய பார்த்தார் அந்த ஸ்லோகத்துல. இப்ப பார்த்தா கண்ணை பார்த்தா கண்ணுல அப்படியே குளிர்ச்சி. அந்த கண்ணுல அப்படி ஒரு அவளுடைய பார்வையை இவரு பாக்குறா, அவளும் பாக்குறா. பார்த்தா அந்த கண்ணுல அப்படியே சீத்தல், அப்படியே குளிர்ச்சி தாண்டவமாடுறது. குளிர்ச்சியோட இருக்கு. அப்படியே பளபளன்னு கண்ணுல அப்படியே ஈரத்தோட அப்படியே ஒளி மிகுந்து கருணையோட அந்த கண்ணு தெரியுது. அவளுடைய மனசுல என்ன குடி இருக்கு, குடி வச்சுட்டு இருக்கா, அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கிறது அந்த கண்ணினுடைய பார்வையில் தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாது அவளுடைய கண்ணு? ஏன் அதனால தெரிய மாட்டா? அவ யார் அவ அப்படின்னா ஹிமகிரி தனையே ஹேமலத்தே. ஹிமகிரி, ஹிமம் பனி, ஹிமகிரி பனிமலையில் உள்ள தனையே, பனிமலையில் உள்ள மலையரசனின் மகள். அப்பேற்பட்டவள் ஹேமலத்தே. பின்ன பொற்கொடி அவள், பொன் போன்ற கொடியானவள். அதான் இடுப்பு அவ்வளவு மெல்லிசா இருக்கு, அவ்வளவு மெல்லிசா இருக்கா, அவ கொடி போன்றவள்னு சொல்றதுதான் இப்படி ஒரு பாட்டு. ஹிமகிரி தனையே ஹேமலத்தேன்னு ஒரு பாட்டு. அப்பேற்பட்டவள் ஏன் இருக்க மாட்டா? ஏன் அப்படி தெரிய மாட்டா நமக்கு அப்படின்னா இளமை துள்ளலுடன் அவ இருக்கா. பனிமலை வாசியான சிவனை வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே மலையரசன் மகள் ஹிமகிரி தனையே ஹேமலத்தைன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே மலையரசனின் ஹிமவான் மகள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அவளுக்கு. அப்படி இருக்கிறவள் இந்த பனிமலை வாசியான இங்கேயே கைலாயத்திலேயே உக்காந்துட்டு இருக்கிற இந்த சிவனை வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவளே குளிர்ச்சி. அப்ப இவள் கண் பார்வை ஏன் குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது? சீதாலோச்சன பாத்தே அப்படின்னு கொண்டு வந்து இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அப்ப தேவியே குளிர்ச்சியா இருக்கும் பொழுது அவ கண் பார்வை ஏன் குளிர்ச்சியா இருக்காது? அப்பேற்பட்டவள் முல்லையை ஒத்த வெண்மையான புன்சிரிப்பை, முல்லைப்பூ வரிசலா அடுக்கி வச்ச மாதிரி பல்வரிசையை கொண்ட புன்சிரிப்பை கொண்டவள், மெல்லிய இடையை கொண்டவள், நளினமான நயத்தோடு நடக்க கூடியவள். எண்ண அலைகளை மனசுல தாங்கிட்டு இருக்கான்னா என்ன எண்ண அலைகள் அப்படின்னு பாக்குறதுக்கு நிமிர்ந்து கண்ணை பார்த்தா கருணை பொங்கி வழிகிற அந்த மென்மையான, அந்த குளிர்ச்சியான அந்த கண் பார்வை, அந்த கடாட்சம் அவருக்கு கிடைக்கிறது. புறதற்கதானுகரவை புறவைரே மார்த்த புலகிதாங்கலதாம் புனதீம் காஞ்சி தேசம் புஷ்பாயுத வீரிய சரச பரிபாட்டி. புறவைரி விபர்த புலகாங்கித லதாம். புறவைரி, புறம் எரித்தவன். புற வைரி முப்புறத்தை எரித்தவன். 3 புறத்திலையும் சுத்திட்டு இருக்கானுங்கல்ல அங்க அசுரர்கள். அப்போ அவளை எரித்தவன், புறம் எரித்த பரமன். அப்ப அவளுக்கு வைரியாக, எதிரியாக இருந்தவன். அவளை எரிச்சுட்டு வந்த பிறகு அந்த பரமசிவனின் வெறிச்சுட்டு அவளை புறம் எரித்தவன், அதை முடிச்சுட்டு வந்த பரமன் இங்க வந்த உடனே அம்பாளை பரமெரித்த அந்த புறமெரித்த அந்த பரமன் அம்பாளை இங்க ஆலிங்கனம் செய்து கொள்கிறான். புறவயிரி விமர்த. அப்ப ஆலிங்கனம் செய்து கொள்ளும் போது புலகி தாங்கலதாம். அவ புலகாங்கிதம் அடைந்தாள். அம்பாள் ரொம்ப சந்தோஷம் அடைந்தாள். லதான்னா கொடி போன்றவள் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு. ஹேமலதே அப்படின்னு பாட்டுல வருதுன்னு நான் சொன்னேன். அதான் கொடி போன்றவள். அப்படி இருக்கிறவள் அவர் வெற்றி பெற்று விட்டு தன்னை ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பொழுது புலகாங்கிதம் அடைந்தாள். அப்பேற்பட்டவள்
எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, புஷ்பாயுத வீரிய சரச பரிபாட்டி. புஷ்ப ஆயுத, புஷ்பத்தை ஆயுதமாக கொண்டவன், புஷ்பபாணன். அப்ப புஷ்பத்தை போய் ஆயுதமா யாராவது வச்சுப்பாளா அப்படின்னு யோசிக்கும் போது, பஞ்ச புஷ்ப பானம் அப்படிங்கிறது தானே மன்மதனினுடைய வில்லு, அம்பு. மன்மதன் வச்சுட்டு இருந்தா அம்பு, வச்சுட்டு இருக்கிற வில்லு வந்து கரும்பு, கரும்பு வில்லு, பஞ்ச புஷ்ப பானம், அதை தானே வச்சுட்டு இருந்தான். அதுதான் புஷ்பாயுத, புஷ்பத்தை ஆயுதமாக கொண்ட, வீரியம் நிறைந்த, சரச பரிபாட்டி. அப்ப யாரு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது? இவதானே. அப்ப இவன் என்னத்தை சொல்லிக் கொடுத்தா? அந்த புஷ்பத்தை ஆயுதமாக கொண்டு இவன் விடும் ஒரு அம்பும் மற்றவர்களுக்கு சரசத்தை உண்டாக்க கூடியது. அப்ப அதனால் இவள் என்ன பண்ணினா, அப்ப அப்படி அந்த வீர செயல்களுக்கு சரசத்தை உண்டாக்கக்கூடிய ஆச்சாரியானாக இருந்தவள் ஏன் புலகாங்கிதம் அடைய மாட்டாள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இங்க கொண்டு வர. அப்படி இருக்கக்கூடியவள் என்ன பண்ணாலாம்? அப்ப அந்த சந்தோஷத்துல புனதீம் காஞ்சி தேசம், காஞ்சி தேசத்தை புனதீம்னா சுத்துப்புற வட்டாரத்துல எல்லாம் சுத்தம் பண்ணினான்னு தொடக்கத்தை எடுத்துன்னு பெருக்கிறான்னு நினைச்சு விட்டேங்களா? இல்ல தண்ணி தான் எடுத்துன்னு தெளிச்சு அலம்பி விட்டாளா? அது கிடையாது. காஞ்சி தேசத்தில் உள்ள மக்களிடம் இருந்து, மனதில் இருந்து அங்க இங்க இருக்கிற ஷட்வைரியாகட்டும், யாருடைய மனசுல இருக்கிற அழுக்காகட்டும், எல்லாத்தையும் போக்கி பரிசுத்தமாக்கினாள்ங்கிற அர்த்தத்தை இங்க கொண்டு வரார் மூக்கர். அப்போ ஏன் பின்ன நகரேஷு காஞ்சின்னு ஏன் பின்ன சொல்ல மாட்டா? காஞ்சி தான் இருக்கிற நகரத்திலேயே வசதி அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நகரத்தை எவ்வளவு பரிசுத்தமாகவும் அவ்வளவு புண்ணியம் உள்ள நகரமாகவும் ஆக்கியிருக்காருன்னா ஏன் அந்த ஊருக்கு அப்பேற்பட்ட பெயர் வராது? புரத கதானும் கதவையாக, அப்பேற்பட்டவளே அம்மா நீ இப்படி எல்லாம் இருக்கே, இப்ப இவ்வளவு நாளை பார்த்தேன்னு சொன்னவரு, ஐயோ இப்படி உள்ள ஒரு பரிசுத்தமானவாளா, இப்படி உள்ளவளா, பரமசிவனின் ஆலிங்கத்தினால் புலகாங்கிதம் அடைந்தவளா, ஆச்சாரியானாய் இருந்த புஷ்பபானத்தை விட்ட அந்த மன்மதனுக்கு விட்ட புஷ்பபானத்தால் சரசமாக கூடிய வழி சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சியையே புண்ணிய தீர்த்தமாக ஆக்கினவளாக இருக்கக்கூடியவளை இந்த கோலத்துல நான் உன்னை எங்க பார்ப்பேன்? இவ்வளவு நாளை கம்பா நதிக்கரையில இப்படி பார்த்தேன்னு சொன்னவர், அச்சோ இப்படி நான் காண்பேனோ தேவி, என் கண் முன்னாடி நீ இப்படி வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். புண்யா காபி புரந்திரி புங்கித கந்தர்ப சம்பதா வபுஷா புலினச்சரி கம்பாயாக புரமதனம் புலகனி சுலிதம் குருதே. இப்போ புண்யா காபி புரந்திரி, அந்த காஞ்சி நகரத்தை புண்ணிய கஷேத்திரமாக ஆக்கினவளே, அந்த புறமெரித்த பரமனோடு சேர்ந்து புண்ணிய கஷேத்திரமாக ஆக்கினவளே, புங்கித கந்தர்ப்ப சம்பதா வபுஷா, சிருங்காரமாக மன்மதனின் சிறப்பையே இன்னும் மேல மேல கொண்டு வர்றதுக்கு, சிருங்கார ரசம் தானே இது பூரா, அந்த சிருங்காரமாக இன்னும் விளங்குபவளே, மிகவும் இளமையாக, ரொம்ப இளமையாக, தெய்வீக கலையோடு, ரொம்ப இளமை மனப்போடு தெய்வீக கலையோடு அந்த நகரத்துல நீ எங்க இருக்க? புலினச்சரி கம்பாயா, கம்பா நதிக்கரையில் இருக்கக்கூடியவளே நீ பரமேஸ்வரனை நீ என்ன பண்ணின? புறமதனம் புலக்கனி சுலிதம் குருதே, அங்க இருக்கிற ஈஸ்வரனை நீ என்ன பண்ணா? அவர் ஆலிங்கனம் பண்ணிண்டார் புறமெரித்த பிறகுன்னு வந்து சொன்ன, அதுல புலகாங்கிதம் அடைந்தாள். அப்புறம் ரிட்டர்ன் இவன் என்ன பண்ணா? அவரு சந்தோஷப்படுவதற்கு நீயும் ஆலிங்கனம் செய்து கொண்டாயே, அவரை ஆலிங்கனம் செய்து நீயும் அவரையும் மகிழ்வுறச் செய்தாயே. இப்ப வின் பண்ணிட்டு வந்த உடனே என்ன சொல்றோம் நம்ம? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்ல, இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. அவரு திரும்பி வந்த உடனே அவரு ஆலிங்கனம் பண்ணிட்ட மாதிரி இவளும் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினாள்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதுக்குத்தான் இந்த சிருங்கார ரசத்தையும் கூட கூட எடுத்துட்டே வராரு இந்த எல்லா ஸ்லோகத்திலேயுமே. இதுல ஃபர்ஸ்ட் ஆர்யா சதகத்துல ஃபுல்லா அதைதான் ஃபுல்லாவே கொண்டு வந்திருக்கார். மன்மதனுக்கு டீச்சரா இருந்ததின் காரணத்தினால அதனுடைய சிறப்புகளை எல்லாம் மேல மேல கொண்டு வந்துட்டே இருக்கார். அந்த சிறப்பை விளக்கிற விதமாக அந்த சிருங்கார ரசத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மிகவும் அழகாக தெய்வீக கலையோடு இளமை வனப்போடு இருக்கக்கூடிய அம்பாள் பதிலுக்கு இவளும் ஆலிங்கனம் செய்து தன்னுடைய ஆலிங்கனத்தினால் பரமேஸ்வரனை மகிழ்வுறச் செய்தாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். நாமளும் இந்த ஸ்லோகத்தோட இன்னைக்கு கிளாஸ முடிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. நமஹ. ரொம்ப சந்தோஷம்.